நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். முதல்வர் விஜய் தலைமையிலான தவிக கூட்டணி அரசில் விசிக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் இணைந்தன. விசிகவின் வன்னியரசு, முஸ்லீம் லீக்கின் ஷாஜகான் தவிக அரசில் அமைச்சர்களாக பதவியேற்றனர். தேர்தலுக்கு முன்னர் வரை திமுக கூட்டணி இருந்த கட்சிகள் இப்போது தவிக அரசில் பங்கெடுத்துள்ளன. இதையடுத்து தவிக அமைச்சரவையில் இணைந்த விசிக மற்றும் முஸ்லீம் லீக் கட்சிகளை ஆபாச வார்த்தைகளால் விமர்சித்துள்ளார் திமுக எம்பி ராசா. பெண்களை இழிவு செய்யும் வகையில் வார்த்தைகளை பயன்படுத்தி சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். விசிக மற்றும் முஸ்லீம் லீக் செயல் மனமுடித்த கணவனை ஏமாற்றிவிட்டு வேறு ஒருவருடன் செல்லும் மனைவி என்கிற ரீதியில் கூறினார். ராசாவின் விமர்சனத்தில் பெண்களை இழிவு செய்யும் வகையில் வார்த்தைகள் இருப்பதாக கடும் எதிர்ப்பு எழுந்தது. விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் தனது சமூக வலைதள பதிவை திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா டெலிட் செய்துள்ளார். இருந்தாலும் ராசா செயலுக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என விசிகவினர் கூறினர். இந்த நிலையில் விசிக சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் வேலு குபேந்திரன் மயிலாடுதுறை டிஎஸ்பியிடம் புகார் அளித்துள்ளார். அதில் முகநூல் மற்றும் எக்ஸ் தளத்தில் திமுக துணை பொதுச் செயலர் ராஜா, நான் சார்ந்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி, எங்கள் கூட்டணி கட்சியான முஸ்லீம் லீக் மற்றும் தமிழகத்தை ஆளும் தமிழக வெற்றி கழகம் ஆகிய கட்சிகளை பற்றி இழிவாக பதிவு செய்துள்ளார். இந்த பதிவை வெளியிட்டு பெண்மையை கொச்சைப்படுத்தும் நோக்கிலும் சமூகத்தில் கலவரத்தை ஏற்படுத்தி அமைதியின்மையை ஏற்படுத்தும் உள்நோக்கிலும் இந்த பதிவை செய்துள்ளார். எனவே ராஜா மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதில் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே பல மேடைகளில் இந்து மதம் குறித்து ராசா அவதூறு கருத்துக்களை முன்வைத்து வந்தார். இப்போது பெண்கள் குறித்தும் இழிவாக பேசியிருப்பது திமுக மேலிடத்தில் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது.